வணக்கம் மொட்டைப்பட்டையர்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி தான் நம்ம பார்க்க போகிறது. அது என்னென்னா, நம்ம முதல்வர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் அமெரிக்கா டூர் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, லைக் பண்ணாதவங்க, ஷேர் பண்ணாதவங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவங்க கொஞ்சம் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக இருக்குது. கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். சரி, நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நம்ம திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதல்வர் அமெரிக்காவில் ரிட்டர்ன் வர்றாரு. அவர் என்ன விஷயமா டூர் போயிருக்காருன்னா, டூர்னால் அது ஜென்ரலாக அப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது தொழில் முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரவேற்கிறதுக்காக அமெரிக்கா போயிருக்காரு. இதுதான் செய்தி. இதில் பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு 7000 கோடி கிட்ட முதலீடுகளை அக்ரிமெண்ட் சைன் பண்ணதாக செய்திகள் வந்துட்டுருக்கு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அதாவது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் என்னென்ன கம்பெனிஸ் இதில் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேட்டர்பில்லர், நோக்கியா, இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகளே திருப்பி சைன் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போதே நமக்கே ஒரு காமெடியாக இருக்குது. ஏன்னா ஒரு சிஎம் அவர்கள் இங்கே நம்ம சென்னையில் இருக்க கோட்டையிலே உட்காந்துட்டு இந்த கம்பெனியெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சு, நீங்கள் அகைன் எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுனா பண்ணுங்கள், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயே பண்ணிட்டு போகிறாங்க. இது ஏன் அமெரிக்கா போகணும்? அது எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சால் அதுக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா எதுவும் பெருசாக அந்த புது கம்பெனி இதில் என்ட்ரு ஆகலை. பெரிய அமௌண்ட்டாக எதுவும் என்ட்ரு ஆகலை. ஏன் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மாக இருந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் தான் ஒரு மாநாடு சென்னையிலே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 2,42,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டாக வர வச்சுருக்காங்க. அதுதான் நியூஸ். அந்த கிளிப்பிங்ஸும் போடுறோம், பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி பண்ண முடியுது. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் அவ்வளோ கம்பெனிஸ் வராங்க. ஸோ இவர் அமெரிக்காவுக்கு போகிறேன்னு போயிட்டு அங்கே போய் சைக்கிளாக ஓட்டியிருந்தார். அதெல்லாம் நிறைய காமெடியெல்லாம் பார்த்தாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது விடுங்க. அட்லீஸ்ட் சரி, நம்ம தமிழ்நாட்டுக்கு எதாவது பெனிஃபிட்டாக பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு 7000 கோடி, அதுவும் ஆல்ரெடி இருக்க கம்பெனிஸு. இது என்ன லாஜிக்னு தெரியல. ஆக்சுவலி இது ஃபெயிலியர். இந்த டூர் ஃபெயிலியர். இது தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இதை எப்படி பூசி மழுகி மரக்கடிக்கலாம் அப்படின்றதுக்கு அப்படியே வேலை ஓடிட்டே இருக்கும்போது சடனாக என்ன ஆகிடுச்சு, நம்ம மினிஸ்டர் அன்பில் மகேஷ் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட டிரைவர் ஒரு கேஸில் மாட்டுறாரு. பயங்கரமான கேஸ் அது. ஆக்சுவலாக இதுவே போனாச்சு அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த நக்கீரன், அப்புறம் அக்கா கனிமொழி அக்கா, அப்புறம் சூர்யா, சித்தார்த்து, அப்புறம் ஆர்ஜே பாலாஜி, அவர், விஜய் சேதுபதி அண்ணா, இந்த மாதிரி இவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் அது இது இவங்க வர அந்த நாயுடு ஜோதிகாவா அவங்க பேர், அவங்க அந்த மாதிரி இவங்கெல்லாம் அது இது பண்ணி எல்லாரும் ஒரு பயங்கரமாக ஆக்கியிருப்பாங்க. ஆனால் இந்த முறை அதை பண்ணலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் இந்த நக்கீரன் பத்திரிகை, அவர் இன்னும் ஒரு கவர் ஸ்டோரி ஒரு இதெல்லாம் போட்டு ஒரு பயங்கரமாக திரைக்கதையெல்லாம். ஏன்டா இதெல்லாம் நடக்கலை அப்படின்னு பார்த்தா, அன்பில் மகேஷ் அவருடைய டிரைவர்னு கூறப்படுறாங்க. ஒரு பேர் திருநாவுக்கரசு. இது எல்லாருமே எல்லா ஊடகத்துலேயும் வந்துடுச்சு. அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் என்னென்னா ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு, கூட்டு பாலியல் பலாத்காரம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே அவர் கைது பண்ணியிருக்காங்க. இது இந்த வீடியோ பார்க்குறவங்கள எத்தனை பேருக்கு தெரியும்னு கூட தெரியல. இந்த நியூஸும் அப்புறம் நம்ம சிஎம் ஐயாவோட அமெரிக்கா டூர் அது ஃபெயிலியர், இது ரெண்டுத்தையும் பூசி மொழுகிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க இவங்களே. அதாவது அன்பில் மகேஷ் ஐயாவுக்கு பழக்கமான ஒரு நபர் அவர். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, யாருனாலும் என்கிட்ட பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு. அது ஒரு நான் சொல்லலாம், இல்லை வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது சொல்லலாம், குப்பனும் சுப்பனும் சொல்லலாம். ஒரு அரசியல் சாசனப்படி பதவி ஏற்கப்பட்ட ஒரு அமைச்சர் சொல்லக்கூடாது. அவர் அந்த பொறுப்புக்கு உட்காந்துட்ருக்கவர். அவர் பார்த்திங்கன்னா, இவர் கூட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், அவரோட ஆஃபீஸில் மீட் பண்ணி ஃபோட்டோஸ், எங்கே நடு ரோட்டெலாம் பார்க்கல, ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் வாங்கி இவர் கூட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ். அது மட்டும் இல்லாமல் பாடநூல் கழக தலைவர் லியோனி ஐயா அவர்கள் கூட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், அந்த மாதிரி திமுகவில் முக்கிய புள்ளிகள் சொல்லக்கூடிய அமைச்சர்கள் கூடலாம் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ஊடகங்களில் வந்திருக்கு. அதையும் கிளிப்பிங்ஸில் போடுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு அவர் பயங்கர பேச்சாளர். நிறைய ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பேச்சாளர் இருக்காங்க. அதில் அவர் ஒரு பேச்சாளர் வச்சுக்கோங்களேன். பயங்கரமான பேச்சாளர். அவர் அவரோட ஒரு பேச்சு இது பார்க்குறதுக்கே 20,000 50,000 சொல்லிட்டு டிக்கெட் வாங்கிட்டு போகணுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு நபரை கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அப்படின்ற மாதிரி ஐயா அன்பில் மகேஷ் அவர்கள் செட்டிங் பண்ணி, நீ இப்படி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணு,
நீ இது வரைக்கும் உன்னுடைய யூடியூப் சேனல்லாம் வந்து உன்னுடைய ஆசிரமம் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இந்த விஷயம் மூலயமா உன்னை பெரிய ஆளாக வளர்த்து விடுறேன். அட் சேம் டைம் எங்களுக்கும் வந்து இந்த கான்செப்டெல்லாம் ஈஸியாக மறக்கடிக்கப்படும். ஸோ அப்படின்னு ஒரு திரைக்கதையை அழகாக வந்து அரங்கேற்றி வச்சுருக்காங்க. அதுதான் அந்த மகாவிஷ்ணு அப்படின்ற நபர் வந்து கைது பண்ணி அந்த நியூஸ் தான் பரபரப்பாக ஓடுது. நல்லா பார்த்துக்கோங்க. அவர் வந்து பேச தவறு தான். ஒரு வந்து ஒரு பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூட நிகழ்ச்சியில் வந்து மாற்றுத்திறனாளிகள் பற்றி ஒரு தவறான விஷயம் பேசுகிறார். மற்றபடிலாம் அவர் ஒரு பெருசாக தவறாக பேசலைன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து அவர் அப்படி பேசணும். அங்கே ஒருத்தர் அதை எதிர்த்து அதை பற்றி விவாதிக்கணும். அதை வந்து நியூஸாக சேனல்லாம் வரணும். எப்படி கதை திரைக்கதை பாருங்கள். ஏன்னா அதுக்கு வந்து சில சட்ட வல்லுநர்கிட்ட நான் பேசினேன். அதுக்கு வந்து பெரிய தண்டனை கிடையாது, பனிஷ்மெண்ட் இருக்கும், பட் அட் த சேம் டைம் பெரிய தண்டனை இருக்காது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அவர் ஏன்னா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டாலோ இல்லை அந்த மாதிரி சில இதான விஷயங்கள் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து பெரிய வந்து ஒரு தூக்கிலெல்லாம் போட்டுற மாட்டாங்களா அந்த குற்றச்சாட்டுக்கு. ஸோ இவங்களுடைய ஸ்கிரிப்டட் பாருங்கள். இப்படியெல்லாம் பேசி இவரும் இப்படி வளர்ந்து போட்டோம். மற்ற இந்த 2 செய்திகளும் வந்து அமைக்கி போட்டோம். எந்த டிவி சேனலில் இதை பரபரப்பாக போட்டுட்ருக்காங்க, மகாவிஷ்ணு கைது, அதை வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் போடுறாங்களே தவிர இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்துருக்குது. இது அதாவது பெரிய ஒரு தொடர் சங்கிலி இதுவாக போயிட்டுருக்கு அந்த ஹாரஸ்மெண்ட் விஷயம். ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா வெளியிலே வரல, ஒரு சில சேனல்கள் தவிர வெளியில் வரல. ஸோ இதுலேருந்து என்ன விஷயம்லாம் நல்லா தெரியுதுன்னு பாருங்கள். அதாவது மொத்த டிவி சேனல்ஸ் பத்திரிகை ஊடகங்கள் வந்து 70-80% வந்து அவங்க கையில் தான் இருக்குது, ஆளுங்கட்சியோட கையில் இருக்குது. இது ரொம்ப கிளியராக தெரியுது. இது நீங்கள் யாராவது கூட வந்து ஒரு சன் டிவிலையோ இல்லை தந்தி டிவியில் இந்த மாதிரி ஒரு செய்தியை பார்த்துன்னு போட்டுங்களேன், வராது. ஏதாவது ஒரு டிவி சேனலில் தான் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நபரை கைது பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு நியூஸு, அது வரவே இல்லை. சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு இருட்டடிப்பு செய்யப்படுதுன்னு பாருங்கள் ஒரு செய்தியை. ஒரு செய்தியில் 2 செய்தியை இருட்டடிப்பு செய்கிறதுக்கு இப்படி ஒரு நாடகம். யார்? மகாவிஷ்ணு. அவர் வந்து இப்படி பேசிட்டார், அந்த நபரை வந்து பயங்கரமாக இது பண்ணுறான், அவங்க அடிச்சு விட்டு. அப்போ அதோடய பெரிய பெரிய க்ரைம் பாது, அதை போய் பாருங்கள், அந்த நியூஸை பெருசு பண்ணுங்கள். ஸோ மக்கள் தான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப தெளிவாகணும். ஏன்னா மக்களை வந்து ரொம்ப முட்டாள் நினச்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக வந்து இதே இந்த பொள்ளாச்சியா அப்படி ஒரு சம்பவம், அது படமாகவே தரும் சூர்யா அந்த கதையை. இந்த கதைகள்லாம் எத்தனை படம் எடுக்க போகிறது தெரியல. அந்த மாதிரி இருக்குது. ஒரு மினிஸ்டரோட டிரைவர் இவ்வளோ பண்ணிகிட்ருக்காரு சொல்லிட்டு. சூர்யா மட்டும் இல்லை, இன்னும் நடுநிலை நடிகர்கள் அந்த மாதிரி நிறைய பேர் என்னத்தை தான் பண்ணிட்டுருக்கீங்க தெரியல. நிறைய பேசுவீங்க இதுக்கு முன்னாடி 3 வருஷம் முன்னாடியெல்லாம், 3-4 வருஷம் முன்னாடி. இப்போ பேச மாட்டீங்க, அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது. இல்லை அவங்க பொழப்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமான தெரியல பேசினா, அதுவும் பார்த்துக்கோங்க. ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க மக்களே, நேர்களே. ஒரு வெள்ளை அறிக்கை கண்டிப்பாக வந்தவங்க என்னென்ன கம்பெனி எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் தான் சைன் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஆரம்பிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பெரிய கொடுமைன்னா, இவர் போய் அமெரிக்கா போயிட்டு இதுக்கே எவ்வளோ செலவாச்சுன்னு இவங்க வந்து அதுக்கப்புறம் கணக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி 50 கோடி 100 கோடியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கம்பெனி வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்தா காமெடியாக இருக்குது. ஏன்னா ஒரு ரெட் ஜெயண்ட் சன் பிக்சர் எடுக்கிற படமே பார்த்தீங்கன்னா 500 கோடி 600 கோடியில் எடுக்கிறாங்க. ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடி 100 கோடி. அது வந்து ஒரு முதல்வர் போய் 10,000 கிலோமீட்டர் கடந்து போய் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறேன்னு பண்ணிட்டு வராரு. இதெல்லாம் என்ன பெரிய காமெடினே தெரியல. நீங்களும் பார்த்துட்டு சிரிச்சிட்ருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். கொஞ்சம் இதில் வந்து இந்த மாதிரி வீடியோக்களில் உங்களுடைய கருத்துக்களை தயவுசெய்து கமெண்ட்டாக பதிவிடுங்க. இதில் ஏதாவது நிறை குறை எது இருந்தாலும் பதிவிடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ஒரே வீடியோ, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு வந்து ஒரே டேக் தான், எடிட்டிங்கே கிடையாது நம்ம வீடியோஸு. ஸோ அதனால் சில குறைகள்லாம் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க, அதை நாங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம். இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, வழக்கமாக நம்ம சிஎம் அவர்கள் வந்து ஃபாரின் போனால் அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இழுக்கிறதுக்காக போகிறாரா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு போகிறாரா, இல்லை ஃபேமிலி டூர் போகிறாரா, இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாரா அப்படின்னு புட்டு வைக்கிற நம்ம சவுக்கு சங்கரனை உள்ளத்துக்கு வச்சுட்டு இந்த முறை சூப்பராக போயிட்டு வந்திருக்காரு. அதுதான் இதில் இருக்க பெரிய ஹைலைட்டு. ஏன்னா சவுக்கு சங்கரன் வெளியே இருந்திருந்தா இப்போ என்ன டீட்டெயிலுக்காக போனார், என்னெல்லாம் பண்ணாருன்றத மொத்தத்தையும் மீடியாவில் போட்டு யூடியூப் சேனல்களில் போட்டு பரபரப்பாக போட்டு விட்ருப்பாரு. அவர் இல்லாது நம்ம சிஎம் ஐயாவுக்கு ஒரு சாதகம் ஆயிடுச்சுன்றது இதில் குறிப்பிடத்தக்கதுங்க.